வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேனி வாரச்சந்தைய பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பொருள விளைய வைக்கிறத விட, அத சந்தைப்படுத்துறது தான் இங்க முக்கியமான விஷயமா கருதப்படுது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நம்ம தேனி வார சந்தை அதோட பங்க சரியா செய்யுதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம தேனி மாவட்டம் தமிழக, கேரளா எல்லைப் பகுதியில இருக்கிறனால, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கும், கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கும் பொருட்கள ஏற்றுமதி செய்ய இந்த தேனி வாரச்சந்தை ஒரு முக்கிய பாலமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய வாரச்சந்தையா இருக்கறனால, பல்வேறு இடங்கள்ல இருந்து விவசாயிகள் இங்க பொருட்கள விற்பனை செய்ய கொண்டு வராங்க. ரூ. 25 நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான விவசாய பூமினா, அது நம்ம தேனி மாவட்டம் தான். ஏன்னா, சமீப காலமா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு அழைக்கப்படுற தஞ்சாவூரோட நெல் சாகுபடியில நம்ம தேனி மாவட்டம் முதலிடம் வகிக்குது. அது மட்டும் இல்லாம, நம்ம தமிழ்நாட்டிலேயே 90% பன்னீர் திராட்சை நம்ம கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில தான் விளையுது. கூடவே ஏலக்காயோட தலைநகரமான போடிநாயக்கனூர்ல பெருமளவுல ஏலக்காய் சாகுபடியும் செய்யப்படுது. அதோட கொடைக்கானல்ல விளையக்கூடிய வெள்ளைப்பூடுகள சந்தைப்படுத்துறதுக்கு தேனி வடுகுபட்டியில தனி சந்தையே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இங்க கிடைக்கக்கூடிய மலைத்தேனுக்கு மவுசு அதிகம். அப்புறம் தேனி மண்ணுல இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா, இங்க சல்ஃபரும், கால்சியமும் அதிகமா இருக்கறனால, இங்க விளையக்கூடிய மல்லிகைப்பூவையும் மதுரை மல்லின்னு தான் அழைக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய வாரச்சந்தை நம்ம தேனி வாரச்சந்தை தான். அதே மாதிரி முதல் பெரிய வாரச்சந்தை எதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தேனி வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். நமக்கு தேவையான காய்கறிகள நேரடியாவே போய் தரமான முறையில விலை குறைவாவும் வாங்கிக்க முடியும். இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே! ரூ. 25